ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா, லைவ் ஃப்ரம் துபாய். நம்ம சுவாமி ப்ரோ, பிரவீன் பன்னட் சார், அவங்களோட ஒய்ஃப் சாய் பிரமோதிதா 3 பேரும் சேர்ந்து துபாயிலேருந்து அதனோட கடல்லேருந்து லைவ் வந்திருப்பாங்க. அந்த லைவ் வீடியோ ஃபுல் வீடியோ உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாட்ச் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்க வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் துபாய் போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பட் அதை சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு ப்ரொமோ வந்துச்சுல, ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அதுக்கு தேங்க்ஸும் சொல்லியிருக்காங்க. குமரன் அடித்ததுக்கான ஒரு விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போதான் எல்லாரும் ஆன் பண்றாங்க. கேமரா ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நம்ம ஆன் டைம் லைவ் பண்றோம். இதுக்கு பேர் ஆன் டைமா? அது டிஸ்க்ளைமர் போட்டுருந்தோம். சரி 15 மினிட்ஸ் லேட். நீங்க இருந்தாலும் ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி காக்க வைக்க கூடாது. அப்படி சொல்றீங்களா? கொஞ்சம் இப்படி இல்ல, கொஞ்சம் இப்படி முன்ன பின்ன ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திட்டாதீங்க அப்படின்னு நான் ஸ்டோரியில போட்டிருக்கேன். ஓகே, இதுதான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராம் லைவ் போறேன். What a location and what a place to go live from. Okay, location நீங்க பாக்கணும்ல. So this is the location. விஷயத்துக்கு வந்துருமா? அதுக்கு முன்னாடி ஒரு 10 கமெண்ட்ஸ் ஆகுது. 10 கமெண்ட் படிப்போமா? விஜய் கஷ்டப்படுத்தாதீங்க சார். மிஸ்டர் ஹேண்ட்சம். எஸ் திஸ் ஹேண்ட்சம். விஜய் கஷ்டப்படுத்துறமா? அவர் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காருங்க இப்போ. ஹாய் விஜய் இஸ் லிவிங் தி லைஃப். ஹாய் சாம். ஏன் சாம் சாம் கூப்பிடுறீங்க? வர பாவம். ஷார்ட் டாக். ஓகே, டைரக்டரோட நியூ லுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் ஆகுது. சரி, இந்த லுக்கு பேர் என்ன சார்? இது பிரவீன் பன்னட். அவ்வளவுதான். அவசரத்துல கட் பண்ண லுக். அவசரத்துல கட் பண்ண லுக். ஸோ ஹாய் டைரக்டர் சார். எஸ்டர்டே ப்ரோமோ பார்த்து நான் அழுதுட்டேன். ஐ நோ அது உங்க ஸ்டோரி, உங்க இஷ்டம், நீங்க என்னனாலும் பண்ணலாம் வச்சு. பட் ப்ளீஸ் வீக்காவை ரொம்ப நாள் பிரிச்சு வைக்காதீங்க. ஓகே, காவேரி எங்க? விஜய் வந்தா விஜய் எங்கன்னு கேட்பீங்க, சுவாமி எங்கன்னு கேட்பீங்க. விஜய் காவேரி எங்க? காவேரின்றீங்க. சரி, ஓகே, ரைட். ஹாய் சார், சீரியல் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். ரீயூனியன் ஷுட் பி வெரி ஹை. கரெக்டாக பேசிடுவாங்க. ரீயூனியன் ஷுட் பி வெரி ஹை. 5 பாயிண்ட் தான் ரீயூனியன். சுவாமி அண்ட் பவித்ரா ஃபேன் போலவங்க. வீக்கா எப்போ சேர்த்து வைப்பீங்க? கூடிய சீக்கிரம் சேர்த்து வச்சிடலாம். ஹாய் சாம். ஹாய் அண்ணா. பழைய மெசேஜ்லாம் இன்னும் நிறையா இருக்கு. டுடே எபிசோட் ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஹாய் விஜய். ஹாய். ஓகே, ஓகே, இந்த லைவ் பர்பஸ் என்னன்னு சீக்கிரம் முடிஞ்சிட்டு ஃப்ரீயா இருக்கீங்க, அதனால லைவ் வந்திருக்கீங்க. அதுவும் ஒரு காரணம். பட் அதுக்கும் மேலே நேற்றுக்கு ப்ரோமோ வந்துச்சு. ஆல் ஆஃப் யூ ஹேவ் ஷோட் ஸோ மச் லவ். செம்ம இவ்வளோ ரெஸ்பான்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரே வழியாக ட்ரெண்டிங் நம்பர் 1 ஆக்கி விட்டீங்க ப்ரோமோவை. ஸோ அதே மாதிரி அப்கமிங் எபிசோட்ஸ் ஆர் ஆல்சோ செம்ம த்ரில்லிங்காக போகுது. எமோஷ்னலாக போகுது. கண்ணில் அப்படியே தண்ணி வச்சுட்டு ஒரு கம்ப்ளீட் நெக்ஸ்ட் பேக்காக தான் இருக்க போகுது வரப்போகிற எபிசோட். என்ன சார் சொல்கிறீங்க? வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறீங்க. அது இவரை அடிச்சுட்டாங்க, இவர் அள வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப பயங்கரமாக வருத்தப்படுறீங்க. ஐயோ, ரொம்ப ஆசை இருக்குது. இல்லை வேணாம். அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க. சரி, ஒரு கதை ஒன்று பண்ணால் அதில் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு ஏரியா அவங்களை சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தால் நீங்கள் பார்ப்பீங்களா? ஸோ அதனால் இதோட கிரெடிட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விஜய் டெலிவிஷனுக்கும் பிரியா தம்பி எழுத்தாளர் அவங்க தான் இந்த கதையை உருவாக்குனது. அவங்களுக்கு தான் கண்டிப்பாக போயிடுவோம். பட் ஆனால் தேங்க்யூ, நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு யாரும் எதுவும் ஹார்ட்ஃபுல்லாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் விஜய் காவேரி சேருவாங்க. அண்ட் ஒன் மோர் திங் மக்களே, அட் த எண்ட் ஆஃப் த டே திஸ் இஸ் a story. We are trying to bring you a story. Yes. ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காதீங்க. I know how much you love our characters, but we love our characters equally. So அதே லவ்
பட் எல்லாமே ஒரே திட்டிகிட்டே இருந்தீங்க அப்படியே. இப்போ என்ன சொல்லுவாங்க? பாய் சொல்லுங்க. செப்பரேஷன் ட்ராக்கை ரொம்ப ட்ராக் பண்ணாதீங்க. யா ஓகே வில் டூ அவர் பெஸ்ட். கண்டிப்பாக நல்லது பண்ணுவோம். We expect this but very soon we come. Love you Vijay. Love you all guys. Thank you so much. Joy. Vijay. Motivator Appu. Jay நீ வெயிட் பண்ணடா அவினாஷ். Congrats on your 6th year on television tomorrow Swami. Hey இதே போ 6th year ஆ. Thank you. 6th year. நீங்க சொல்லணும். மிதுன ராசி ஆரம்பிச்சு அங்கேருந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே so thank you. என்ன லவ் பாருங்க. So today episode some emotional super. Oh great. Thank you. Love you Swami. காவேரி எங்க? காவேரி சென்னையில இருக்காங்க. நாங்க இங்க துபாயில இருக்கோம். ஒரு வேலை விஷயமா தான் நாங்க துபாய்க்கு வந்திருக்கோம். அந்த வேலை விஷயம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ he's the one who is going to reveal. நானா இவரே ரிலீவ் பண்ணுவாங்க. பியூட்டிஃபுல் கொலாபரேஷன். we're having a செம்ம ஃபன்னாக இருக்குது துபாய்க்கு வந்து. எக்ஸ்ப்ளோரிங் a lot of locations. நிறைய டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி. அண்ட் இங்கே துபாயில் வந்தும் கூட அவ்வளோ அர்பன் கார்ஸ் ஆன் a daily basis வந்து மீட் பண்ணுறாங்க. they're giving us so much love. நான் பில்டிங் பேக்ரவுண்ட் போக. Thank you so much for all the love. Love you Vijay, love you Swami. Thank you. Hi. Thanks for all the support guys. Thank you so much. இப்படி ஒரு காம்போ எப்படி சார் திங்க் பண்ணீங்க? குமரன் விஜய் சொல்றீங்களா? குமரன் விஜய் சொல்றீங்களா? அவங்க வீக்காவை சொல்றாங்கப்பா. ஓகே. ஆனா எனக்கு வந்து ஒரு ரொம்ப கோவம் வந்து எப்படி நீங்க வந்து குமரன் வந்து விஜய் அடிக்கலாம் எனக்கு தெரியல. ஐயோ எப்படி அடிக்கலாம்? நான் வந்து நிக்கிறேன் எங்க ஃபேன்ஸ் எல்லாம். ஆனா ஒத்துக்க முடியாது. விஜய் வந்து அடிச்சது வந்து நான் ஒத்துக்கவே முடியாது. அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். சொல்லுங்க. மா ஒரு 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 கதை பண்ணணும்னா அதுல சண்டைகள் சர்ச்சைகள் அன்புகள் லவ்வுகள் எல்லாமே இருக்கும். அந்த சிச்சுவேஷன்ல குமரன் அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். எஸ் சொல்லணும். ஆப்வியஸா வந்து பெண்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து குமரன் வந்து காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் இருந்திருந்தா இந்த நிலைமையே இல்ல காவேரிக்கு. நீ என்ன நீ ரொம்ப ஓவரா நீ வந்து நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்? எனிவே லைட் ரொம்ப இறங்கிட்டு இருக்கு. நாங்கள் அவுட்டோரில் இருக்கோம். அதனால வந்து நாங்கள் பிளாக்காக தெரியும் டார்க்காக தெரியும். விஜய் மட்டும் பழமலாம் தெரிவாருன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து எதுக்கு நாங்கள் துபாய் வந்திருக்கோம், எதுக்கு நாங்கள் வந்து இங்கே வந்து வேலை விஷயமா என்ன விஷயம் அப்படின்றது கூடிய சீக்கிரம் வந்து நாங்கள் வந்து ரிவீல் பண்ணுவோம். until then please wait and keep watching மகாநதி. ஆமாம் தொடர்ந்து மகாநதியை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கிரேட் சப்போர்ட். உண்மையிலேயே வந்து ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்குது. இப்போ கூட ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்குது. 64-65K ஆஃப் லவ் லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆல் பிகாஸ் ஆஃப் மகாநதி அண்ட் விகா ஃபேன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைட் இறங்கிட்டே இருக்குது. ஐ திங்க் நம்மளால் தொடர்ந்து பேச முடியாது. நான் கூடிய சீக்கிரமே இப்போ லைவ் எப்படி வருதுன்னு நான் கற்றுக்கிட்டேன். நான் அப்பப்போ நான் லைவ் வரேன். ஆமாம். ஓகே then. Thank you guys. See you guys. Thank you. Love you all. See you. Bye. ஸோ எங்கள் லொக்கேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு யாட்ல இருந்து நாங்கள் பேசுகிறோம். ஓகே டன். பாய் சொல்லிடுறேன். பாய் விஜய் தான் மெயினா பாய் சொல்லணும். அவர் பாய்க்காக தான் எல்லாம் வெயிட்டிங். Bye. See you guys. Love you all. Bye. எங்கள் யாட் கேப்டன். Hi. Bye. பாய். இது எப்படி கட் பண்ணுறது தெரியலையே. இல்லையா? ஐயோ Group selfie மாதிரி